இரவுல சாப்பிட்டு முடித்து உடனே, அதாவது 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், 1/2 மணி நேரத்துக்குள்ள தூங்குனா, நிச்சயமாக செரிமானம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும். மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, சாப்பிட்டு முடித்து குறைந்தது 1 1/2 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் அந்த உணவு இடைவேளை இருக்கணும். அதாவது சாப்பிட்ட உணவுக்கும் நாம் படுக்கைக்கு போகக்கூடிய அந்த நேரம் வந்து 2 மணி நேரம் இருக்கும். அப்பதான் நம்ம சாப்பிட்ட உணவு முறையாக செரித்து ஓரளவுக்கு அந்த ரீகர்ஜிடேஷன் சொல்லுவாங்க. எதுக்களித்தல் பிரச்சனைலாம் இருக்காது. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நெறைய பேர் நைட் ஷிஃப்ட் முடிச்சு, இல்ல ஜாப் முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு உடனே சோர்வுல படுத்துருவாங்க. அப்படி படுக்கும் பொழுது ஆரம்பத்துல எதுவுமே பெரிதா வெளியில காட்டிக்காது. ஆனா, நாட்கணக்குல, ஆண்டு கணக்குல அது தொடர்ந்து போகும்பொழுது, ஆரம்பத்துல லேசான எதுக்களித்தல் தொந்தரவோட ஆரம்பிக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஜெர்ட்ன்னு ஒண்ணு மருத்துவ உலகத்துல இருக்கு. ஜிஇஆர்டி கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். சாதாரணமா அந்த வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து எதுக்களிக்கும். இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் பொழுது, நம்முடைய ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லப்படும் இதனுடைய கீழ் பகுதியில லேசான அல்சர் வரும். ஆசிட் பட்டு, பட்டு. அந்த அல்சர் அப்புறம் எரோஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தீவிரமான புண்ணாக மாறி, எதிர்காலத்துல புற்றுநோய் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செயல். அது வந்து நம்ம யாருமே பெருசா கண்டுக்கிறது இல்ல. இன்னும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துல சாப்பிட்டு 3 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் தூங்குவாங்க. இப்பயுமே நெறைய இடங்கள்ல இதெல்லாம் நடக்குது. ஸோ இதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த விஷயத்த தடுக்கிறதுக்காக தான் சித்தால அப்பயும் ஒரு மிக முக்கியமான குறிப்பு ஒண்ணு இருக்கு. உண்ட பிறகு குறுநடை கொள்வோம்ட்டு. இதுல மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சாப்பிட்ட பிறகு குறுநடை. வேகமான நடை கிடையாது. நம்ம காலையில வாக்கிங் போற மாரியோ, இல்ல ஈவினிங் வாக்கிங் போற மாரியோ, பிரிஸ்க் வாக்கிங் அவங்க சொல்லல. ஒரு மெதுவான ஒரு நடை. சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து பேசிட்டோ, இல்ல தனியாகவோ ஒரு பாட்டு கேட்டுட்டு மெலிதா ஒரு 10 டூ 15 நிமிடம் நடந்துட்டு வந்துட்டோம்னாவே, ஓரளவுக்கு அந்த செரிமானம் விரைவுபடுத்தப்படும். ஆனா இப்ப யாருமே சாப்பிட்ட அந்த உண்ட பிறகு குறுநடை கான்செப்டே மாறிடுச்சு. இது எல்லாமே எதுக்குன்னா, அந்த உறக்கத்துக்கும் அ அ உணவுக்குமான அந்த இடைவெளியை அதிகரிப்பதற்கு, பிளஸ் அந்த உணவு எடுத்துக்கொண்ட உணவு விரைவாக அந்த செரிமானம் ஸ்டேஜஸ வந்து தாண்டறதுக்கு. இரைப்பையில இருந்துட்டு கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அந்த கைமா மாறி ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு போகும். இந்த மாரி விஷயங்கள்லாம் துரிதப்படுத்துவதற்காக தான் இந்த உண்ட பிறகு குறுநடை கொள்வோம்ன்ற கான்செப்ட். இதையுமே நம்ம யாருமே பின்பற்றதில்ல. அப்புறம் முடிந்த அளவுக்கு இரவுல செரிமானத்திற்கு எளிமையான உணவுகளை எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா நல்ல ஒரு இட்லி, ஒரு இடியாப்பம், ஒரு மெலிதாக ஒரு தோசை, இந்த மாரி எடுத்துட்டு நம்ம இரவு உணவு முடிச்சுட்டோம்னா, பெரிதளவுல எந்த சிக்கலும் இருக்காது. ஆனா நைட்ல தான் நமக்கு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு கடையிலயோ, இல்ல நம்ம வீட்லயோ ஒரு பரோட்டாவோ, இல்ல பிரியாணியோ, இல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸோ, இதுவுமே எப்பயாவது சாப்பிட்டா தவிர்க்கணும். பட் அடிக்கடி இந்த விஷயத்த நம்ம சாப்பிட்டோம்னா, நிச்சயமா வயிற்றுக்குள்ள நம்ம தூங்கும்போது கடமுட ஓசைகளே நம்ம உறக்கத்துல இருந்து நம்மள எழுப்பி விட்டுரும். அந்த அளவுக்கு அது அந்த டைஜஷனுக்கு லேட் ஆகுறனால இந்த சிக்கல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எளிமையான உணவு முடிந்த அளவுக்கு ஒரு 7 மணிக்குள்ள நம்ம உணவு முடிச்சுட்டோம்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய செரிமானம் நல்லா இருக்கும். இப்ப 11 மணிக்கு சாப்பிடுறவங்க இந்த 7 மணிக்கு சாப்பிடக்கூடிய கான்செப்ட்க்கு பழகிட்டாங்கன்னா, அவங்களுக்கே அடுத்த 1 வாரத்துல இருந்து தங்களுடைய உடல்ல என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஒருத்தருக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா, ஒரு 7 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா ஒரு 9, 9:30 மணிக்கு தூங்கிட்டாருன்னா, மலச்சிக்கல் நீண்ட நாட்களாக இருந்த மலச்சிக்கல் கூட நெறைய பேருக்கு தீர்றத வந்து நம்ம பார்க்க முடியும். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டா சொல்லும்போது ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்ல. இதுதான் நம்மளுடைய வாழ்வியலா இருந்தது. முன்னெல்லாம் நம்ம 6:30, 7 மணிக்கே சாப்பிட்டுருவோம். 9 மணிக்கெல்லாம் உறக்கத்துக்கு போயிடுவோம். காலையில 4, 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு இருந்தோம். இந்த வாழ்வியல் முறை திரும்பியும் நம்ம பின்பற்றுறது இந்த இரவு உணவு சார்ந்து மிக மிக அவசியமாகுது. அளவுக்கு குறைந்த உணவு நம்ம இரவுல எடுத்துக்கணும். 3 வேளை உணவுல குறைந்த அளவுல எந்த வேளையில எடுத்துக்கணும், அது இரவு உணவு தான். ஆனா நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல உல்டாவா பண்ணிட்டு இருக்கோம். காலையில கம்மியாகும். ஏன்னா ஆஃபீஸ் போகணும், பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், வெளியில போக வேண்டிய கட்டாயத்துல காலையில கம்மியாகும், மத்தியானம் அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கும், இரவுல மாற்றி அப்பதான் நமக்கு நேரம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எல்லா உணவுகளையும் நம்ம ஆசைப்பட்ட உணவுகள நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம மாற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்ப இரவுல உணவ தாராளமா குறைச்சுக்கலாம். இப்ப சில பேர் வந்து காய்கள் மட்டும் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு டயட்ல, ஒரு பேட்டர்ன்ல. அப்ப அத வந்து நம்ம இரவு வேளையில கொண்டு வரலாம். இரவு வேளையில கொஞ்சம் ஃப்ரூட் சாலடு, கொஞ்சம் காய்கறி சாலட் அந்த மாரி வச்சுட்டு, இரவுல எடுத்தோம்னா பசியும் கொஞ்சம் நமக்கு அந்த சட்டைட்டி ஃபீலிங்கும் கிடைச்சிருக்கும். இரவு வேளையில இந்த விஷயமும் முடியும். இன்னொன்னு மதியத்துல முடிஞ்ச அளவுக்கு அறுசுவை உணவு, முடிந்த அளவுக்கு எந்தெந்த சுவை 6 சுவையில நமக்கு கிடைக்குதோ, அது எல்லாத்தையும் சேர்த்து சாதத்தை கொஞ்சமாவும், மீதி இந்த சைடுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவும் சாப்பிட்டோம்னா, எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு காலை உணவை தவிர்க்கிறது வந்து இந்த விரதம் இருக்கிறது, ஃபாஸ்டிங் எப்பயாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, நம்ம அந்த காலத்துல ஆன்மீகம் சார்ந்து வச்ச விஷயங்கள்லாம் ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காக தான். பட் தொடர்ந்து நீண்ட நாட்களாக அடிக்கடி விரதம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு குண்மம்னு சொல்லப்படக்கூடிய அல்சர் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நெறைய செரிமானம் சார்ந்த சிக்கல் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
இன்னொன்னு காலையில பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்றது காரணமே, இரவிலிருந்து இருந்து காலை அந்த 8 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டிங்க பிரேக் பண்றது தான் பிரேக்ஃபாஸ்ட். ஆனா சில பேரு காலை உணவையும் தவிர்த்தாங்கன்னா, நைட்ல இருந்து அடுத்த நாள் மதியம் வரைக்கும் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஆயிரும். அதுவரைக்கும் உள்ள நடக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ், இரைப்பையில சுரக்கக்கூடிய சுரப்புகள், இதெல்லாம் சார்ந்து நெறைய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வேளையில ஒரு நாள்ல 3 நாளும் 3 வேளையும் சாப்பிடணும். தேவைக்கு ஏற்ப அளவறிந்து நம்ம சாப்பிட்டோம்னா, எந்த சிக்கலும் இருக்காது. நவீன ஆராய்ச்சிகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ வந்து மாத்துறதுக்கு, இந்த உண்ட பிறகு குறுநடை கொள்வோம்ன்ற கான்செப்ட் பெரிய லெவல்ல உதவுறதா நெறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது எல்லாருக்குமே பொது. பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க காலையில போக வேண்டியது பிரிஸ்க் வாக், மாலையிலயும் போக வேண்டியது பிரிஸ்க் வாக். அதாவது ஏதாவது ஒரு வேளை பிரிஸ்க் வாக் போயிட்டு, சாப்பிட்ட பிறகு நீங்க இரவு தான்ட்டு கிடையாது. காலையிலயும் சரி, மதியத்திலும் சரி, இரவிலும் சரி, சாப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது ஒரு மெதுநடை போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த சுகர் ஸ்பைக்ஸ் உடனே ஏறாது. குளுக்கோஸ் ரிலீஸ் வந்து விரைவில நடக்காம மெதுவா நடக்கும். அதுக்குள்ள அந்த தேவைப்படக்கூடிய இன்சுலின் ஓரளவுக்கு சுரந்து, அந்த சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டுல இருக்கும்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் யாரும் இது சார்ந்த பெரிய அளவுல விழிப்புணர்வும் இல்ல. இன்னொன்னு ஒரு மித்தும் இருக்கு. சாப்பிட்டோன்னே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. உண்மை என்னன்னா, சாப்பிட்டோன்னே வேகமா நடக்கக்கூடாது. ஸ்லோவா நடந்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆய்வுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கேஸ்ட்ரிக் எம்ப்டியிங் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி, அந்த செரிமானத்தை வந்து துரிதப்படுத்தப்படும். அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இப்ப எடுத்துக்கிட்ட உணவு இரைக்குழல் வழியா நம்ம வயிற்று பகுதிக்கு போகுது. அங்கிருந்து நடக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ் விரைவுபடுத்தப்பட்டு, அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு சீக்கிரமா போறனால டைஜஷனும் நல்லா இருக்கு அப்படின்றது ஆய்வுகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்.